வணக்கம் நேயர்களே. இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். +2விற்கு பிறகு மீன்வள கல்லூரியில் உள்ள உயர்கல்வி வாய்ப்புகள். நாகப்பட்டினம் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக மீன்வள கல்லூரியின் அடிப்படை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி கேசவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வந்தது. நீங்க தான் அந்த செய்தி குறிப்பை அனுப்பியிருந்தீங்க. அதுல 95% மாணவர்கள், அதாவது மீன்வள கல்வி படித்த மாணவர்களுக்கு வளாக நேர்முக தேர்வுலேயே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நீங்க போட்டிருந்தீங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, இந்த வளாக தேர்வு அது எப்படி நடக்குது, அங்க வரக்கூடிய எம்ப்ளாயர் மாணவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, மாணவர்கள் அதற்கு தங்களை எப்படி தகுதி படைத்துக் கொள்வது அப்படின்றதுல ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. ஏன்னா இப்ப 90களில் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அண்மை காலங்கள்ல அப்படியே கொஞ்சம் மாறி நல்லா படிக்கணும், கேம்பஸ் இன்டர்வியூல வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றத கேட்க முடியுது. அப்போ இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்றது எப்படி நடக்குது, அங்க என்னெல்லாம் தேவைப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க சார். முதல்ல நான் என்னுடைய கல்லூரியை பத்தி ஒரு முன்னுரை கொடுத்துறேன். நானு மீன்வள பொறியியல் கல்லூரி. இது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உறுப்பு கல்லூரி. இந்த பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் தான் ஹெட் குவார்டர்ஸ். அந்த ஹெட் குவார்டர்ஸ்லயே நம்மளுடைய மீன்வள பொறியியல் கல்லூரி இருக்கு. நம்மளுடைய கல்லூரியில் 2 யூஜி கோர்சஸ் இருக்கு, இளநிலை தொழில்நுட்ப படிப்புகள். ஒன்னு பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் மீன்வள பொறியியல், இன்னொன்னு பிடெக் எனர்ஜி அண்ட் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் சொல்லிட்டு 2 படிப்புகள் இருக்கு. இப்ப சார் நீங்க அருமையா கேட்டீங்க, இந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ தான் மெயினா மக்கள் போக்கஸ் பண்றாங்கன்னு. சமீப காலமா நான் நம்ம பல்கலைக்கழக கல்லூரியினுடைய அட்மிஷன் இருந்திருக்கேன். நான் பெரும்பாலான மாணவர்களும் அவங்க பெற்றோர்களும் கேட்கிற முதல் கேள்வியே, சார் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குமா சார்? இருக்குமா? இதுதான் முதல் கேள்வின்னு கேட்கறது. அதுக்கப்புறம் சம்பளம் என்ன ஏதுன்றதெல்லாம் வருவாங்க அவங்க. இப்ப கவர்மெண்ட் ஜாப்ன்றத கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கா சார், அதுதான் முதல் கேள்வி. இப்ப நம்ம கல்லூரியில எப்படி மாணவர்கள் தயார்படுத்துறாங்க சொல்றேன். இப்ப நம்மளது பாத்தீங்கன்னா 4 வருட படிப்பு, பிடெக் படிப்பு. இந்த 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 வருடங்கள் அவங்க நம்மளுடைய கல்லூரியிலேயே படிப்பாங்க, பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, பிராக்டிகல்ஸ் போவாங்க, ஃபீல்டு விசிட்னு சொல்லிட்டு இடையில, ஏன்னா இது பண்ணை சார்ந்த படிப்புகள்னு சொல்லுவாங்க, மீன்வள பண்ணை சார்ந்த படிப்புகள். அதனால பண்ணைகளுக்கு போறது, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போறது, பதப்படுத்த தொழிற்சாலைகளுக்கு போறது, அப்புறம் இந்த எனர்ஜி அண்ட் என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு அப்பப்ப இது சம்பந்தப்பட்ட ஆற்றல் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு கூட்டிட்டு போறது, சென்னை, ஹைதராபாத், இந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே குறைஞ்சது 1-2 முறை வெளி அனுபவம் கொடுத்துருவோம் நாங்க. இது படிப்புலயே இருக்கக்கூடிய கட்டாயமான ஒரு விஷயம், எல்லா ஆசிரியர்களுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே குறைஞ்சது 1-2 முறை வெளியிடத்துக்கு போய் அவங்களுக்கு அதுக்கான ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிடும். இது முதல் 3 வருஷம். 4வது வருஷம் வரும்பொழுது, அதாவது 7வது செமஸ்டர்ல முழுக்க ஒரு 4-5 மாதங்கள் இந்த தொழிற்சாலைகள் கூடயே தான் இருப்பான். எப்படி அவங்க ஒரு ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய ஒர்க்கிங் கல்ச்சர் என்ன, அவங்கள என்ன ஒர்க்கிங் கேப்ஸ் இருக்கு, இதுல நம்மளுடைய மாணவர்கள் எப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட் அவங்க கூடயே இருப்பாங்க. ஈவன் பெருமையா சொல்லிக்கிறோம் என்னன்னா, நம்மளுடைய மாணவர்கள் இந்த மாதிரி இன்பிளான் ட்ரைனிங்னு சொல்லி 4 மாசம் 5 மாசம் போகும்பொழுது நிறைய இடங்கள்ல சம்பளம் கொடுத்தே இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு எடுத்துக்குவாங்க. ஈவன் தோ எங்களுடைய கரிக்குலமாவே இருந்தாலுமே கூட மாணவர்களுடைய திறனை சார்ந்தவங்க பல சமயங்கள்ல மாசம் 10,000 15,000 சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கறது உண்டு. படிச்சுக்கிட்டே ஒரு வேலை, பணி அனுபவமும் அங்க கிடைக்குது. ஆமா, இதுல 7வது செமஸ்டரும் 8வது செமஸ்டரும் இதுதான் முக்கால்வாசி அவங்களுக்கு வேலையே. அங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு ப்ராஜெக்டும் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய அந்த 4வது வருஷத்துலயே நடக்கிற விஷயங்கள். இந்த கடைங்களுக்கு போய் ப்ராஜெக்ட் எப்படி செய்யறதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. எல்லாமே அவங்க அங்க நேர்முகமா போயிட்டு தொழிற்சாலைகள் நடக்குது, பண்ணையில் நடக்குது, அதுக்கான தேவையான தொழில்நுட்பங்கள் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ராஜெக்ட் செய்வாங்க. அந்த 4வது வருடம் ஆரம்பிச்ச உடனே தொடர்ந்து அவங்களுடைய டச்லயே தான் இருப்பாங்க, கம்பெனிஸ் டச்ல, இண்டஸ்ட்ரீஸ் டச்லயே தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிடும். ஓகே, இதுதான் இண்டஸ்ட்ரி, இப்படிதான் வேலை நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வேலைக்கு போறோம் அப்படிங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதனால நாங்களுமே பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு யாராவது கேண்டிடேட்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தாலும் சரி, நல்ல திறமைசாலி இருக்கிறாங்கனாக்கா நீங்க பேக்கேஜஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஹையர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நாங்க கொண்டு வந்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 7வது செமஸ்டர்
வரைக்கும் தான் அவங்க காலேஜ்ல இருப்பாங்க. ஆமா. 8வது செமஸ்டர் அந்த ப்ராஜெக்ட்ன்றது வந்து அந்த எங்க வேலைக்கு போறாங்களோ 6வது செமஸ்டர் வரைக்கும் தான். 7, 8ங்கிறதே அவங்க முக்கால்வாசி நாள் வெளியே தான் இருப்பாங்க. வெளியில தான் இருப்பாங்க. ஆமா. சோ அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிடும் அவங்களுக்கு. அதனால வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு உத்தரவாதமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா திடீர்னு படிச்சு முடிச்சு வெளியே போய் வேலை தேட அவசியம் இருக்காது. அவங்களுக்கு தன்னுடைய துறையை பத்தி ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிடும், முன் அனுபவம் கிடைச்சிடும். ஐசிஏஆர் கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சொல்லிட்டு அவங்க கைட்லைன்ஸ்ல இது சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அதுக்காக வேண்டி 7வது 8வது செமஸ்டர்ல வந்து நாங்க இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். பையனுக்கு நல்ல அனுபவம் கிடைச்சிடும். அதை பயன்படுத்தி அவன் இங்கே வேலை கிடைச்சாலும் சரி, இல்ல இந்த முன் அனுபவத்தை வச்சுட்டு வெளியே அப்ளை பண்ணி வேலை கிடைச்சாலும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த 7வது 8வது செமஸ்டர் போகும்போது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் போக விட மாட்டோம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப மீன் வளத்திலேயே பாத்தீங்கன்னா மீன் வளர்க்கறது பண்ணைகள் இருக்கு, மீன் பதப்படுத்துற தொழிற்சாலைகள் இருக்கு, எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் இருக்குது. இது போக நம்மளுடைய இன்லாண்ட் பிஷரிஸ் இருக்குது, மெரைன் பிஷரிஸ் இருக்கு. அப்புறம் இது சம்பந்தப்பட்ட கப்பல்கள், அப்புறம் போட், இது சம்பந்தப்பட்ட நாட்டிக்கல் மெரைன் இன்ஜினியரிங் இருக்கு. இதுவே நம்ம பசங்க படிக்கிறது உண்டு. எல்லா துறைகள்லயுமே அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்துரும். ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மாசம் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆயிரும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல அமைப்பு கிடைச்சு நல்லா கத்துக்குவாங்க, ஃபுல் ஃபிளஜா கத்துக்குவாங்க. அதுலயே அவங்களுக்கு வேலையும் கிடைக்கிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி அவன் படிக்கும் பொழுதே அவனுக்கு வேணுங்கிற அடிப்படை திறன்களை வளர்த்துறதுனால அவனுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். ஓகே, நம்ம இது ஒரு தொழில் சார்ந்த ஒரு கல்வியா தான் இருக்கு. இது தொழில் சார்ந்த கல்வி தான், முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த கல்வி. புத்தக ஏட்டு படிப்பு மட்டுமல்ல கிடையாது. அந்த படிச்சதை வந்து ஒரு இடத்துல போய் அவங்க அனுபவபூர்வமா உணர்ந்து அந்த தொழிலே ஈடுபடுற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. பொதுவா பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல வெளிப்படையாகவே சொல்லணும் அப்படின்னா, பிடெக் அப்படின்னாவே எல்லாரும் வந்து கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுதான் வந்து இன்னைக்கு எல்லா காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சைபர் கிரைம், ஆமா, ரொம்ப நுணுக்கமா மொபைல் டெக்னாலஜிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்வள படிப்புகளுக்கு கூட நிறைய ஒரு தேவை இருக்கு. நீங்க சும்மா அப்படி ஒரு போற போக்குல சொன்னீங்க, ஒரு அதுலயே ஒரு 7-8 வகையான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சதுங்க அது. ஆனா இரண்டாவது ஒண்ணு சொன்னீங்க, ஒன்னு வந்து பிடெக் வந்து மீன்வள பொறியியல் ஒண்ணு, இன்னொன்னு வந்து எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒண்ணு சொன்னீங்க. எதிர்காலத்துல வந்து இந்த சுற்றுச்சூழல் கல்வி ஒண்ணு, எரிசக்திக்கான தேவை அதிகமா இருக்கும், இது வந்து நிச்சயமா தேவைப்படும். ஆனா அதுக்கான வாய்ப்புகளும் அது மாதிரி இருக்கா இந்த காலகட்டத்துல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கா? சொல்றேன் உங்களுக்கு, நான் குறிப்பாவே சொல்றேன். நான் இந்த பல்கலைக்கழகத்தின் சிறப்பு என்னன்னா, இந்தியாவினுடைய முதல் மீன்வள பல்கலைக்கழகம் இது. நம்ம மீன்வள பொறியியல் கல்லூரியில நம்ம கொடுத்துட்டு இருக்கிற அந்த இளங்கலை தொழில்நுட்ப படிப்பு பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் ஏசியாவிலேயே முதல். வேற எங்கேயுமே இந்த படிப்பு கிடையாது, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு படிப்பு. அதே மாதிரி இந்த பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல், இந்த படிப்புமே தமிழ்நாட்டுல ஒரு 3-4 இடத்துல தான் இருக்கு. அதுல அரசு பல்கலைக்கழகங்கள்ல நம்மளுடைய பல்கலைக்கழகத்திலையும் நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற படிப்பு. இதுல வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த படிப்பினுடைய தேவை தொழில்துறை இருக்கின்றதுனாலதான் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல அருமையான விஷயம் என்ன, ஆற்றல் உற்பத்தி செய்யறது மட்டும் முக்கியம் கிடையாது, சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு அதை செய்யணுங்கிற ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு கான்செப்ட்லயே படிப்பு உருவாக்கி இருக்காங்க. அதனால படிச்சு முடிக்கிற மாணவர்களுக்கு எனர்ஜி ஆற்றல் செயலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம என்விரான்மெண்ட் செயலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. மத்திய அரசாங்கத்துல இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வேகன்சிஸ்ல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது இந்த எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேரடி வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு படிப்புமே கூட. இதே படிப்பு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருச்சி தேசிய தொழில்நுட்பத்துல எம்டெக் படிப்புல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அடுத்து படிக்கணும்னா அங்க போய் படிக்கலாம், அங்க போய் படிக்கலாம். நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகமான நிப்டம் அதுல வந்து எம்டெக் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2-3 மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஐஐடி கரக்பூர்ல போய் பண்றாங்க. அதுல ஒரு மாணவர் ஐஐடி கரக்பூர்ல சேர்ந்து இப்ப ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலமா ஆஸ்திரேலியா வரைக்கும் கூட போயிருக்காரு. அதே மாதிரி நம்ம மாணவர்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய எல்லா பரீட்சைகளையுமே பாஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஒரு பேங்கிங் எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு ஒரு கேட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல நெட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டே வருவாங்க. சோ நம்ம எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் கொடுக்கறோமோ படிப்புல, அதே மாதிரி மேற்படிப்புக்கான உத்தரவாதத்தை நாங்க கொடுத்துறோம். அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தோட படிக்காங்க நம்மளுடைய மாணவர்கள். கடந்த வருடம் பாத்தீங்கன்னா 2 மாணவர்கள் கனடால போய் சேர்ந்தாங்க படிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு மீன்வளத்தினுடைய தேவையும் இருக்கதான் செய்யுது. இல்ல இது ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பா இருந்தது. இந்த எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் தனித்துவமான ஒரு படிப்பா இருந்ததுனால தனித்துவமான ஒரு படிப்பு தான். அதனால குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் அது கிடைக்குது. மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைப்பு இருக்கு. நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு
இளைஞர்களுக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா குறிப்பிட்ட பொறியியல் படிப்புகளை மட்டும் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். நம்ம அதை விட்டா நேரடியா போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போவோம், இல்ல டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் சயின்ஸ், அது என்னன்னு கூட தெரியாம நம்ம போக தயாரா இருக்கோம். கோடிங், ஆமா, அவர் எதிர்காலம் என்ன இருக்குன்றது நம்ம தெரியாம கூட போக தயாரா இருக்கோம் நம்ம. ஆனா இந்த துறைகள்லாம் பார்த்தா நம்ம கண் முன்னாடி நம்ம தினசரி வாழ்க்கைகளை நேரடியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த படிப்புகள். உதாரணத்துக்கு உணவு சம்பந்தப்பட்டது, ஆற்றல் சம்பந்தப்பட்டது, இல்ல உடல் நலம் சம்பந்தப்பட்டது. இந்த படிப்புகள் எல்லாம் மக்கள் தொகையை சார்ந்தது. எப்படியுமே இதுக்கான தேவை இருந்துட்டே தான் இருக்கும், குறையவே குறையாது வாழ்க்கை முழுக்கவே. அதனால படிக்கிறது எதிர்காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு உருவாகும். பொதுவான கருத்து மக்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, ஆற்றல் சம்பந்தப்பட்டது, எனர்ஜி சம்பந்தப்பட்டது படிச்சோம்னா நம்ம ஊர்ல வேலை கிடைக்காம போகலாம், ஃபாரின் தான் போற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு, நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அங்க எல்லாமே இந்த எனர்ஜி படிச்சவங்களுடைய தேவைகள் இருக்கும். ஈவன் எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நம்மளுடைய படிப்புகள் முடிச்சவங்களை வேலைக்கு எடுத்துட்டு போறாங்க. ஒரு மாற்று எரிசக்தி அப்படின்ற ஒரு தேடல் நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு வெற்றிடம் இருக்கு. நம்ம அங்க போய் சேருவதற்கான, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம நாகப்பட்டினம் மீன்வள பல்கலைக்கழக மீன்வள கல்லூரியில வந்து பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான காலம் இன்னும் இருக்கா? காலம் இருக்கு. நம்ம வந்து என்ன கல்வி தகுதிங்க, அடிப்படை கல்வி தகுதிகளும் இது சேர்றதுக்கு? இப்ப நம்மளுடைய மீன்வள பொறியியல் கல்லூரியில இருக்க 2 படிப்புக்கும் விண்ணப்பங்கள் ஆல்ரெடி ஓபன்ல தான் இருக்கு. நமக்கு தனியா அப்ளிகேஷன் போட முடியாது. தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு மொத்தமா அப்ளிகேஷன் இருக்கும். 9 கல்லூரிகள் இருக்கு. நான் சொல்றேன் அது என்னன்னு. அதுல போயிட்டு நம்ம என்ன டிகிரி வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப கடந்த 2 வருடமா நம்ம மீன்வள பல்கலைக்கழகமும் வேளாண் பல்கலைக்கழகமும் இணைந்து தான் கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்கு. ஆனா 2க்கும் ஒரே அப்ளிகேஷன் தான், ஒரே ஃபீஸ் தான். சோ அந்த அப்ளிகேஷன்லயே போயிட்டு நீங்க டிக்கெட் அடிச்சுக்கலாம். நீங்க நம்மளுடைய பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் நீங்க டிக்கெட் அடிச்சுக்கலாம். சோ அப்ளிகேஷன் போடலாம். என்ன குரூப் படிச்சிருந்தா இந்த படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. நம்மளுடைய இதுல பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்கும் சரி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் சரி, இந்த 2 படிப்புக்குமே நீங்க ஒன்னு மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், இல்லனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இல்லனா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். பயாலஜி கண்டிப்பா வேணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்ல இல்ல இல்ல, நம்ம குரூப்புக்கு அது கிடையாது. ஏன்னா விவசாயத்திற்கு அது மாதிரி இருக்கா? பயாலஜி தேவையா அவங்களுக்கு? ஆமா ஆமா, பயாலஜி தேவை. ஆமா, அதே மாதிரி நம்ம மீன்வள அறிவியலுக்குமே பயாலஜி கம்பல்சரி. ஆமா, கம்பல்சரி படிச்சா எடுக்க மாட்டாங்க அவங்க. இப்ப நம்ம எப்படி நம்ம அந்த பேரே புதுசா இருக்கு, ஒரு யூனிக்கா இருக்குன்னு சொல்றோமோ, தனித்துவமா இருக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி உள்ள இருக்க படிப்புமே தனித்துவமா இருக்கும். நம்ம மாணவர்களுக்கு ஏன் வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா அதுக்கான காரணம் வந்து அங்க உள்ள படிக்கிற படிப்புகள். இப்ப நீங்க சிவில் இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அந்த சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க. நம்ம பசங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க, சிவில் படிப்பாங்க, மெக்கானிக்கல் படிப்பாங்க, எலக்ட்ரிக்கல் படிப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் படிப்பாங்க. இது போக ஃபிஷரிஸ் பயாலஜி, ஃபிஷரிஸ் சயின்ஸ், நாட்டிக்கல் மெரைன் இன்ஜினியரிங் எல்லா கோர்ஸுமே டச் வச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு சிலபஸ் இருக்கு. அது மாதிரியான ஹோலிஸ்டிக்கான ஒரு சிலபஸ். அவங்களோட பேசிக்ஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிருது. அதனால அவங்களுக்கு அந்த பேசிக்ஸ் பேஸ் பண்ணி 4வது வருஷம் வரும்பொழுது அதுக்கான துறைகளுக்கு அனுப்பிட்டுருவோம் நாங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அப்படி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப விண்ணப்பிக்க ஏதாவது கடைசி நாள் இருக்கா? விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி. ஜூன் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய பல்கலைக்கழகத்துடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னாலே யூஜி அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க விண்ணப்பத்துக்கான உங்களுக்கு வெப்சைட் லிங்க் போகும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். நீங்க அதே மாதிரி நம்மளுடைய மாணவர் சேர்க்கைக்கான அந்த கையேடுமே அங்க இருக்கும். நீங்க அதுல பாத்துட்டு சேர்க்கை விவரங்கள், எவ்வளவு ஃபீஸ் எல்லாமே அதுல போட்டிருப்போம். இணையதள முகவரி என்ன? இணையதள முகவரி வந்துட்டு www.tnjfu.ac.in. இது நம்மளுடைய பல்கலைக்கழக இணையதள முகவரி. அதுல யூஜி அட்மிஷன் அப்படின்னு காமிக்கும். ஆமா, அதுக்குள்ள போய் நம்ம எல்லாம் பாத்துக்கலாம். ஆமா ஆமா. சில மாணவர்கள் வந்துட்டு மொபைல்ல அப்ளிகேஷன் போறதா ட்ரை பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சிரமமானதுதான். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரமா தான் ஆகும். ஏன்னா உங்க மார்க் ஷீட் எல்லாம் உள்ள அப்லோட் பண்ணணும். சரியான சைஸ் இருக்கும், ஃபைல் சைஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி போட்டோலாம் இருக்கும். ஆமா, முடிஞ்ச வரலும் லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்க, கம்ப்யூட்டர் சென்டர் போய் பண்ணுங்க. தகவல்களை உள்ள கொடுக்கும் பொழுது அப்ளிகேஷன்ல மாணவர்கள் கண்டிப்பா கூடந்து பாருங்க. ஏன்னா கடந்த வருடங்கள்ல வந்துட்டு இந்த அட்மிஷன் இருந்ததுனால சொல்றேன் நான், அப்ளிகேஷன்லயே அவ்வளவு தப்பு இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்காங்க, அவங்களா ஃபில் பண்ணி வருவாங்க, பசங்க இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கவனமா படித்து பார்த்து பிறகு அதை வந்து நிரப்புவது என்பது சரியானதாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது www.tnjfu.ac.in
இன். எஸ் சார். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அடிச்சாவே கூட வந்துரும். கூகுள்ல போட்டாலே வந்துரும். ஆனா குறிப்பிட்டு பார்க்கணும்னா www.tnjfu.ac.in இதுக்குள்ள போகணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப விண்ணப்பிக்கும் போது சில தவறுகள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பொதுவான தவறுகள் என்ன நடக்குதுங்க, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய பள்ளிக்கூடங்கள்ல படித்த மாணவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கு. 7.5% இடஒதுக்கீடு இருக்கு. அந்த மாணவர்கள் அது சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். அது பண்ணாம விடுவாங்க. அதே மாதிரி சர்டிபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அதுல அப்லோட் பண்ணுங்கன்னு அப்ளிகேஷன்ல கேட்கும். இவங்க வந்து போன்லயே ஜஸ்ட் போட்டோ எடுத்து போடுவாங்க. அது கிளாரிட்டி இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸை வந்துட்டு கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க கூடுவாங்க. இப்ப நீங்க உங்களுடைய போட்டோ வந்து கிளாரிட்டி இல்லைனாக்கா 2 ஆப்ஷன். ஒன்னு உங்கள்கிட்ட திருப்பி கேட்டு வாங்கணும். ஓகேங்களா. நீங்க திரும்பவும் தப்பா கொடுத்தீங்கன்னா உங்களோட இது ineligible ஆயிருது. ஓகேங்களா. அப்ப இது முழுக்க முழுக்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர்ல டைப் பண்ணும்போது நான் பாத்திருக்கேன் மாணவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி தப்பா இருக்கேன்னு கேட்டாக்கா இல்ல சார் கம்ப்யூட்டர் சென்டர்ல டைப் பண்ணாங்க. இது எல்லாத்திலும் முக்கியமான தவறு. அங்க வந்து யாரு தொடர்பு கொள்ளணும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான மொபைல் நம்பரும் இமெயிலையும் கேட்டிருக்கோம். 2யுமே கம்ப்யூட்டர் சென்டர் கொடுத்து வந்துருவாங்க. நம்ம கவுன்சிலிங்க்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் வருதுன்னா அப்ப தகவல் வந்து உங்க இமெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் தான் போகும். அது கம்ப்யூட்டர் சென்டர்காரர் கிட்ட போய் கம்ப்யூட்டர் சென்டர்காருக்கு உங்களை மாதிரி 100 பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. உங்களை யாருன்னே தெரியாது, ஞாபகம் இருக்காது. எப்படி உங்களுக்கு சொல்லுவாரு. நிறைய மாணவர்கள் கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு சார் இந்த மாதிரி கவுன்சிலிங் போட்டிருந்தீங்க இப்பதான் கம்ப்யூட்டர்ல சொன்னாங்க நான் இப்ப வந்து சேரலாமான்னு கேட்பாங்க. கவுன்சிலிங்க பொறுத்தவரையிலும் அந்த தேதியில அந்த நேரத்துல இருந்தா மட்டும்தான் சீட்டு தருவாங்க. இல்லைன்னா அந்த சீட்டை அவங்களுக்கு அடுத்த மார்க் போயிடும். அது முக்கியமான கால கெடு வச்சிருப்பீங்க. அந்த கெடுக்குள்ளார அவங்க வரலன்னா அடுத்தவங்களுக்கு அது போயிடும். அதனால தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இல்லன்னா கைபேசி எண் அப்படின்னா உங்க கைபேசி எண்ணை கொடுங்க. கண்டிப்பா தயவு செய்து கம்ப்யூட்டர் சென்டரோட கைபேசி எண்ணை கொடுத்துறாதீங்க. கண்டிப்பா 10% பேர் பண்ற தப்பு இது. அதே மாதிரி சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழே அப்ளிகேஷன் போடுறாங்க வந்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கரெக்டா அப்லோட் பண்ணணும். இப்ப சிறப்பு ஒதுக்கீடு அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கடற்கரை பகுதியை சார்ந்தவர்கள் இந்த காரைக்கால், நாகப்பட்டினம், சிதம்பரம் அந்த பக்கம் கூட நிறைய கேக்குறாங்க. இவர்களுக்கு என்று தனியான ஏதாவது ஒதுக்கீடு இருக்குங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீன்வள பல்கலைக்கழகத்துல தமிழக அரசினுடைய உத்தரவின்படி வந்துட்டு 20% படிப்பிற்கான இடங்கள் வந்துட்டு மீனவ சமுதாய மக்களுடைய குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. 20%. அதை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து 5%, இன்னொன்னு 15% சொல்லிட்டு. இந்த 5% வர்றவங்க வந்துட்டு அவங்களுடைய முழு கட்டணத்தையும் அரசாங்கமே ஏத்துக்குது. அதுல வந்துட்டு இந்த மீன்வளம் சார்ந்த பணிகளின் பொழுது தந்தை தாய் இறந்திருந்தாலோ இல்ல இருவருமே இறந்திருந்தாலோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு முன்னுரிமையும் அளிக்கப்படுது. சோ இந்த மாதிரியான சிறப்பு ஒதுக்கீடு வந்து இந்தியாவே நம்ம சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருது. 20%க்குள்ளரையும் வந்து நிறைய அனுகூலங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த கையேடுல இருக்கு. கையேடுல யாருக்கு இதுக்கான தகுதி இருக்கு, எப்படி அப்ளிகேஷன் போடணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டினுடைய மெம்பர்ஷிப் கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தாதான் வந்து அப்ளிகேஷனே போட முடியும். அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது நீங்க நம்மளுடைய ப்ரௌச்சர்லயே இருக்கு. ஆமா. நீங்க வந்து ஒரு உதவி செய்வதற்காக ஒரு தொலைபேசி எண்ணும் வச்சிருக்கீங்க. அந்த தொலைபேசி எண்ணையும் சொல்லிடலாமா? கண்டிப்பா. நேயர்களை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த மீன்வள படிப்புகள்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இந்த தொலைபேசி எண்ணில் கூட தொடர்பு கொண்டு பேசலாம். 0436 இது வந்து இணைப்பு எண். தொலைபேசி எண் வந்து 25643 இதுதான் வந்து தொலைபேசி எண். நாகப்பட்டினம் மாவட்ட இணைப்பு எண் வந்து 0436 தொலைபேசி எண் வந்து 25643. கைபேசி எண் ஒண்ணு இருக்கு 94 42 60 19 08 இது வந்து கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை கைபேசி எண் 94 42 60 19 08 இந்த கைபேசிகளை தொடர்பு கொண்டு பேசலாம். நிறைவாக ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா வளாக நேர்முகம் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய கனவா இருக்கு இந்த காலத்துல. அதனால அதை பற்றி விவரங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிச்சேன். ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இது மாதிரி வந்து ஒருத்தர் வந்து தானே வந்து ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து நீங்க வந்து ஒரு 20% ஒதுக்கீடு வந்து மீனவ சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்கறான்னு சொல்றீங்க. அப்படி மீனவ சமுதாயத்திலிருந்து வந்து சேர்றவங்க தன்னைத்தானே அந்த தொழில வளப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இந்த படிப்புகள்ல இருக்கா? நிறைய இருக்குங்க சார். இப்ப நாம பொதுவாவே இன்ஜினியரிங்னாலே தொழில் படிப்புகள்னு சொல்லி மொத்தமா முடிச்சிருவோம். ஆனால் எத்தனை பேர் அதை படிச்சு தொழில் பண்ண முடியுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம பல்கலைக்கழகத்துல கொடுக்கக்கூடிய படிப்புகள், அதுலயும் நம்மளுடைய மீன்வள பொறியியல் கொடுக்கக்கூடிய படிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த படிப்புகள். நான் சொன்ன மாதிரி அவங்க கடைசி வருஷம் முழுக்கவே அந்த தொழில் சார்ந்த
இடங்கள்ல தான் இருப்பாங்க, அதன் அனுபவத்தை கத்துக்குவாங்க. நாங்க இங்க படிக்கும் பொழுதே வெளியே இருந்து நம்மளுடைய அரசாங்கத்தை சார்ந்த அலுவலகம் நிறைய பேரை வந்துட்டு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோருக்கான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பாங்க. நம்மளுடைய பல்கலைக்கழக வசதிகள்லயே வெளியே இருந்து தொழில் முனைவர் விருப்பறவங்களுக்கு இன்குபேட்டர்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். சோ மாணவர்கள் அவங்க வந்து கொஞ்ச நாள் இங்கே தொழில் செய்வாங்க, அதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கலாம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வெளியில போய் திருப்பி அதை பெரிய அளவுல செய்யலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம இருந்து வெற்றிகரமா செய்யறவங்க. இப்ப மாணவர்களுக்கு வந்துட்டு சொந்தமாக தொழில் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய மீன்வள பொறியியல் படிப்பா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய மீன்வள அறிவியல் படிப்பா இருந்தாலும் சரி, பண்ணை சார்ந்த தொழில்களில் ஈடுபடலாம், இல்ல மீன் பதனம் சார்ந்த தொழில் ஈடுபடலாம், பொறியியல் சார்ந்த தொழில்கள் ஈடுபடலாம். இதுல வந்துட்டு மேக் இன் இந்தியா இந்த மாதிரி திட்டங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, நம்ம தமிழ்நாடு அரசை பாத்தீங்கன்னா வருஷம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களுக்கு நிதி உதவி கொடுத்துட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு நிறைய சப்சிடிஸ் கொடுக்குது. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்திலயுமே பாத்தீங்கன்னா PMMSY அந்த ஸ்கீம்லயுமே நிறைய மானியங்கள் கொடுத்துட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி நிறைய பேர் பயனடைறது வாய்ப்பு. மத்ஸ்ய சமிருத்தி யோஜனா அப்படின்னு ஒரு அந்த திட்டத்துல அதுலயுமே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா படிச்சு முடிச்சாலும் வேலைக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது. அவங்களே சொந்தமா தொழில் தொடங்கி இன்னும் 4 பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் நம்ம படிப்புல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிலையத்திற்கு வந்திருந்து இந்த மீன்வள படிப்புகள்ல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெளிவா எடுத்து சொன்னீங்க. அதுல குறிப்பா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், அதை பத்தியும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கொட்டி கிடக்கு. நம்ம அதை தேர்ந்தெடுத்து, நீங்க சொல்லும் போதே கனடால இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. நம்ம தமிழகத்திலேயே நிறைய ஆரல் வாய்மொழி பக்கத்துல எல்லாம் நிறைய இந்த மாற்று எரிசக்தி முயற்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் நம்ம வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி சொல்றீங்க. எதிர்காலத்துல இப்பயே நிறைய வண்டிகள் பாத்தீங்கன்னா எல்லாம் ஹைபிரிட் மோட்ல தான் வருது. அது டீசல் பெட்ரோல்ல வச்சுக்கலாம், எலக்ட்ரிக் மோட்லயும் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய இருசக்கர வாகனங்கள் வந்து மின்சார வாகனங்கள் நம்ம பார்க்க முடியுது. இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றத சொல்லியிருக்கிறீங்க. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மாணவர்களும் பெற்றோர்களும் மீன்வளம் சார்ந்த படிப்புகளை சரியான நேரத்துல அப்ளிகேஷன் போடுங்க. நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். குறித்துக் கொள்ள மறந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வேணா கைபேசி என சொல்லிடுவோம். 94 42 60 19 08 இதுதான் கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 94 42 60 19 08. டாக்டர் கேசவன் அவங்களுடைய கைபேசி எண்ணை கூட குறித்துக் கொள்ளலாம். அதிலும் தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர் கேசவன் அவங்களுடைய கைபேசி எண் 90 47 88 96 65. மீண்டும் ஒரு முறை டாக்டர் கேசவன் அவங்களுடைய கைபேசி எண் 90 47 88 96 65. நன்றி டாக்டர். நன்றி ஐயா.